வணக்கம். வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ரவை புட்டு செய்து காட்ட போறேன். இந்த ரவை புட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரேன். இதில் வந்து 400 கிராம் ரவை இருக்குது. இந்த ரவையை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் வறுத்தெடுக்கணும். ஜஸ்ட் லைட்லியாக, கூட வறுக்கக்கூடாது. லைட்லியாக கோல்டன் ப்ரௌன் வர வரையும் இதை வறுத்தெடுப்போம். நான் அது மீடியம் ஹீட்டில் வச்சு தான் வறுக்கிறேன். ஹீட்டை கூட வச்சிங்கன்னு சொன்னால் டக்குன்னு வந்து பேர்ன் ஆயிடும். வறுக்கிறதுக்கு காரணம் வந்து வறுக்காமல் வந்து இந்த புட்டு செய்தீங்கன்னு சொன்னால் களி ஆயிடும். ஸோ அதால் தான் இது வறுக்கிறது. வறுத்திங்கன்னு சொன்னால் நல்லா பர்ஃபெக்டாக வரும் இந்த புட்டு. இதில் 3 நிமிஷமாக வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துருக்கிறேன். லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. லைட்லியாக, கூட வறுக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் இதை 3 நிமிஷம் வறுத்தெடுத்துட்டேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் கூல் பண்ண விட போகிறேன். ஸோ இப்போ நான் வறுத்த 2 கப் ரவை வந்து ஆறிட்டுது. இதில் வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போடுங்க. இந்த உப்பு போட்ட அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு தேங்காய் உடைச்சு அதில் வந்து இளநி வந்து 1/3 கப் எல்லாத்துக்கு 80 மில்லிலீட்டர் ஃப்ரெஷ் இளநி இருக்குது. ஒரு தேங்காய் உடைச்ச இளநி. இப்போ இதை வந்து விட்டு இதை கொஞ்சம் குழைச்செடுப்போம். பட் உங்களுக்கு இளநி இல்லாட்டிக்கு நீங்கள் சும்மா நார்மல் தண்ணி விட்டு இதை குழைச்செடுக்கலாம். நார்மலி நீங்கள் புட்டு குழைக்கிற மாதிரி இதை வந்து, ஆனால் நிறைய தண்ணி விடாமல் குழைச்சிடுங்க. இதில் வந்து 1/3 கப் தேங்காய் வந்து திருவி இருக்குது. இந்த தேங்காயை இப்போ இதோட போடுங்க. உங்களுக்கு அதுக்கு தேங்காய் பூ போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குழலில் போட்டு அவிக்க குழலுக்கு போட்டு நீங்கள் தேங்காய் பூவை போட்டு அவிச்செடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இளநி விடுவோம். டக்குன்னு தண்ணியை விட்டிங்கன்னு சொன்னால் இது குழைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை தண்ணி ஆயிரும். ஸோ இந்த புட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் ஒன்லி 80 மில்லிலீட்டர் இளநி தான் விட்டுருக்கிறேன். நீங்கள் அதை குழைச்சி கொண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த பதம் வரைக்க. இப்போ புட்டு மாதிரி அந்த பதத்துக்கு வரைக்க இது ரெடி. ஸோ இப்போ இதை நான் குழைச்சி எடுத்துட்டேன். நல்லா பர்ஃபெக்டாக இந்த புட்டோட கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. குழைச்சி எடுத்துருக்கேன் நல்லா. இதில் நான் கொஞ்சம் தேங்காய் வந்து பிரம்பா திருவி எடுத்து வச்சு நான். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 கப் இருக்குது. நான் அவ்வளோதான் தேவையில்லை. ஸோ இப்போ நான் இந்த புட்டுக்குழலில் கீழே வந்து சில்ல போட்டிருக்கிறேன். இந்த புட்டுக்குழலில் வந்து நாங்கள் இதை போட்டு அவிச்சு எடுப்போம். தேங்காய் அப்போ இதில் அடியில் போடுங்க. இந்த புட்டுக்குழலில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை அவிச்சு எடுப்போம். இந்த புட்டு பானையில் வந்து தண்ணி விட்டு இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த புட்டை வந்து இதில் வச்சு அவிச்சு எடுப்போம் நல்லா. ஸோ இந்த புட்டு வந்து அவிஞ்சிட்டுது. இந்த மேலே இப்படி ஸ்டீம் வருதில்ல, இப்படி ஸ்டீம் வந்து இப்போ சின்ன ஒரு ஸ்டிக் இல்லாட்டி ஒரு சின்ன கரண்டியால் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவிஞ்சிட்டுன்னு தெரியும். எல்லாம் அவிஞ்சிட்டுது. இந்த புட்டை வந்து ரக்கி எடுப்போம் நாங்கள். ஓகே, இந்த புட்டை வந்து இதில் வந்து தள்ளி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரவையில் செய்கிற புட்டு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவையில் புட்டெல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.